ஹலோ வெல்கம். இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா காதல் ரீசெட் ரிப்பீட். படத்தில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு சூசைட் பண்ணலான்ட்டு சூசைட் பண்ணியிருப்பாங்க. 2 வாரத்துக்கு அப்புறமா ஏந்து பார்க்குறாங்க. ஹீரோ வந்துட்டு பக்கத்தில் நின்றுப்பார். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டுக்குவாங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்ட்டு அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. எல்லாம் வந்துட்டுக்குவாங்க. அப்போது ஹீரோயின் வந்துட்டு கேட்பாங்க. ஹீரோ வந்துட்டு நீ யாருன்ட்டு கேட்கும்போது, அப்போ ஹீரோ வந்துட்டு நீங்கள் இந்தியாவிலேருந்து ஸ்காட்லாண்டுக்கு வந்திருந்தீங்க ஒரு காம்படிஷனை பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. அங்கே வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் எல்லாம் வந்துட்டிங்கன்ட்டு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அப்பா நான் தான் அவங்க லவர்ன்ட்டு சொல்லிடுவார். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு தான் படத்தோட கதையாக இருக்கும். படத்தில் வந்துட்டு கேஸ்டிங் நல்லா இருந்துச்சு. எனக்கு கேஸ்டிங் பிடிச்சிருந்துச்சி. அவங்க 2 பேரும் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ ஹீரோயின் அம்மா வந்துட்டு எம்எஸ் பாஸ்கர் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்துட்டு சினிமோட்டோகிராஃபி வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தில். இந்த படத்தில் எனக்கு மெயினாக என்ன பிடிச்சிருந்துச்சின்னா கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு எனக்கு லேக் ஆகிற மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்துட்டு ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். போய் பாருங்கள். தேங்க்யூ.